வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். முதன்முறையாக ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஆஸ்திரேலியாவில் பண்றாங்க அப்படின்னா ஒரு தமிழ் படம். அது உலகநாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் இணையும் தக் லைஃப் திரைப்படம் தான். அந்த தக் லைஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ நடக்குதுன்னா ஃப்ரைடே 23 May 2025 குதோஸ் பேங்க் அரீனா. இது சிட்னியில் இருக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இது டிக்கெட் சேல்ஸ். இது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஸோ முதன்முறையாக அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குது. ரொம்ப அழகாக பிளான் பண்ணுறாங்க இவங்க. ராஜ்கமல் பிளானிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு படத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுலையே இப்போ ஃப்ரீயாக தான் அந்த ஈவெண்ட்லாம் நடக்கும் யூஸ்வலாக. இது வெளிநாட்டில் நடக்கும்பொழுது இதுக்கு டிக்கெட் ப்ரைஸோடு போட்டு இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுங்கிறது இதுதான் முதல் தடவை. இதுக்குன்னு தனியாக ஒரு அமைப்புக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் க்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. ராஜ்கமல் மெட்ராஸ் டாக்கீஸோடைய இது போட்டிருக்கு. பட் இது இருந்தாலும் முழுக்க முழுக்க இதோட பிரெயின் சைல்டுன்னு பார்த்தா ராஜ்கமல் தான். மகேந்திரன், டிஸ்னி, கமல் சார் இவங்களோட பிளானிங் தான் இது. ஸோ ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா அங்கே நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம தமிழ் கம்யூனிட்டி இருக்குது. சிட்னியில் நிறையா தமிழர்கள் இருக்காங்க. சிட்னி தமிழ் சங்கம்லாம் இருக்கு. அப்போ அங்கே நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல முதல்ல இங்கே ஆடியோ லான்ச்சை முடிக்கிறாங்க. 16ஆம் தேதி நம்ம நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். 23rd அங்கே பண்ணுறாங்க. இது விவிஐபி டிக்கெட் $450, 450 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். விஐபி $400 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். கேட் 1 அப்படின்னு ஒரு கேட்டகரி, அது $300. கேட் 2ங்கிறது $200. கேட் 3ங்கிறது $175. கேட் 4ங்கிறது $125. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த வடிவமைப்பும் போட்டிருக்காங்க. விவிஐபி எங்கே உட்காரணும், விவிஐபி எங்கே உட்காரணும், கேட் 1 கேட் 2 எங்கே, கேட் 3 கேட் 4 எங்கேங்கிறத அழகாக அவங்க வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்க. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி. அந்த கலர் கேட் 4னா அது வெளிப்புறத்தில் வரும். கேட் 3னா அது அடுத்த லேயரில் வரும், ஆரஞ்சு கலரில். கேட் 2னா ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் வரும். கேட் 1 அப்படிங்கிறது கிரீன் கலர், லைட் கிரீன் கலரில் வரும். ஸோ விஐபிங்கிறது ஒரு மாதிரி லைட் ப்ளூ. விவிஐபி அது ஒரு லைட் எல்லோ. அந்த மாதிரி ஒரு மேடையில் எங்கே உட்காரணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு செலிபிரிட்டிஸை பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்கி போகிறாங்க. இது ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு. இதில் மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அங்கே நேராக போகிறாரு. அதை தவிர சிலம்பரசன், மணிரத்னம், த்ரிஷா, அந்த படத்துடைய நடிகர்கள் ஜோஜு, ஜார்ஜ் எல்லாமே போகிறாங்க. அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரி அங்கே இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய பாடல்களை அந்த மேடையில் ஏஆர் ரஹ்மான் லைவா பர்ஃபார்ம் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி எல்லா பாட்டும் வந்துடும். ஏன்னா 16ஆம் தேதி ஆடியோ லான்ச்சு. அந்த 16ஆம் தேதி ஆடியோ லான்ச்சில் எல்லா பாட்டும் வெளிவந்துடும், ட்ரெய்லரும் வெளிவந்துடும். அடுத்த வாரம் தான் அவங்க ஆஸ்திரேலியா போகிறாங்கங்கிறப்ப ரொம்ப கரெக்டாக அழகாக பிளான் பண்ணுறாங்க. தே ஆர் பிளானிங் மெட்டிகுலஸ்லி. இந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றியடைய உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துகள். இந்த தக் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அது ஒரு 4 ஹவர்ஸுக்கு மேலே எடுத்திருக்காங்க. அது டெய்லி 12 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 5 மினிட்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ப்ரொமோ போட்டிருந்தாங்க. அதனுடைய முதல் நிகழ்வு ஏப்ரல் 30th வந்தது. ஏப்ரல் 30th தான் முதல் வீடியோ வந்திருக்கு. அதில் உலகநாயகன் அவர்கள்ட்டையும் த்ரிஷாட்டையும் சிம்புட்டையும் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் கமல் சார்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் எப்படி வெரைட்டியான ரோல் எடுக்கிறீங்க அப்படின்னு. உடனே நான் மக்கள்லேருந்து தான் எடுக்கிறேன். நான் பார்க்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய மேனரிசம், அதிலேருந்து தான் நான் கேரக்டர்ஸை எடுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு. அதில் த்ரிஷாவும் இதெல்லாம் ரொம்ப ப்ரிவிலேஜ். நான் கமல் சார், மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான் இவங்களெல்லாம் பார்த்து வளர்ந்தேன். இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு. அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. இதை விட வேற பெரிய காம்பினேஷன் என்ன இருக்க முடியும் அப்படின்னு த்ரிஷா சொன்னாங்க. சிம்பு பேசும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன சார் உங்களுடைய ஜாக்கெட்ல கேன்னு போட்டிருக்கு, என்ன சார் காரணம் அப்படின்னோடனே, இது எனக்கு கமல் சார் கிஃப்ட் பண்ண ஜாக்கெட்டு, அதுவும் ஹார்ட் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சிம்பு சொன்ன உடனே பலத்த கைத்தட்டல் ரசிகர்கள்டேந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகிழ்வான ஒரு விஷயமா இருந்தது. கமல் சார் அவரோட ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவாரு. சிம்புக்கு இந்த கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த அவருடைய கதர் ஹவுஸ் ஆஃப் கமல் ஹவுஸ் ஆஃப் கேஹெச் ஹவுஸ் ஆஃப் கதர்
அதுலேருந்து ஒரு ஜாக்கெட்டை வந்து அவர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்குது. உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் பல இளைஞர்களை ஊக்குவித்து முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு உதாரணமா நிறைய பேரை சொல்லலாம். விக்ரம் தர்மா அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ஸ்டண்ட் மேனா இருந்தவரை ஸ்டண்ட் மாஸ்டரா மாத்தினாரு. அதே மாதிரி திரு அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தவரை கேமராமேன் ஆக்கினாரு. இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். அதுக்கு வந்து சுரேஷ் கிருஷ்ணால ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேரை உதாரணமா சொல்லலாம். அதை பட்டியல் சொன்னோன்னா இதை ஒரு தனி வீடியோவாகவே போடலாம். அதை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கமலஹாசன் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு ஒரு தனி வீடியோவாகவே போட்டுருவோம். இப்போ என்னன்னா கமல் சார் வந்து இப்போ 11 அப்படின்னு ஒரு படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாரு. அந்த ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு வரிசையாக சீரியல் கில்லிங் நடக்குது, அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு படமாக அது இருக்குது. இது மாதிரி நிறைய வெப்சீரிஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏராளமான வெப்சீரிஸ் உலகத்தில் உள்ள எல்லா வெப்சீரிஸும் பார்த்துருக்கோம். மேஜர் வெப்சீரிஸு கடந்த இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம பார்க்காத வெப்சீரிஸே கிடையாது. அது வந்து நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஆப்பிள் டிவியாக இருக்கட்டும், எல்லாம் டாப் சீரீஸ்னால் அதை பார்க்கறது தான் முதல் வேலை. அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்குது, அந்த தரத்தில் இருக்குது. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, கமல் சார் வந்து அந்த படத்துடைய கேமராமேன் கார்த்திக் அப்படிங்கிறவர், அவரை கூப்பிட்டு வாழ்த்திருக்காரு. அதாவது டட்லீஸ் அசோசியேட்டு அவரை கூப்பிட்டு பிரமாதமாக விஷுவல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த கார்த்திக் வந்து ஒரு தமிழர், நம்ம ஊர் பையன், அவரை கூப்பிட்டு பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஏராளமான இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுங்கிறது கமல் சாருக்கு புதுசு இல்லை. எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்துடைய ரிவ்யூ, அந்த படம் முன்னாடியே போட்டாங்க. அதோடைய ரிவ்யூ நாளைக்கு தான் படம் ரிலீஸு. அதோட ரிவ்யூவை பயங்கர பாசிட்டிவாக 100க்கு 100 மார்க்லாம் போட்டு நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்க பார்த்து அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க. ரைட்டு, சந்தோஷம் தான். ஒரு படம் நல்லா இருக்கு, ஃபீல் குட்டாக இருக்கு அப்படின்னா குட், நல்லது. ஆனால் இன்னொரு பக்கம் சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகுது மே 1ஆம் தேதி. அந்த படத்துக்கு வந்து டிக்கெட் ப்ரெஷர் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி தேட்டர், பன்னீர்செல்வத்தோட பையன் நிகிலேஷ் சூர்யா, அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது எக்ஸ்ட்ராடினரி டிக்கெட் ப்ரெஷர் ஃபார் ரெட்ரோ ஓப்பனிங் டே Rohini Silver. To be honest, I never expected this and released most tickets online. Now we are unable to honor ticket requests from the industry. விஐபிஸ் அண்ட் நோன் சர்க்கிள், நியூ ஏரா பிகின்ஸ்னு ஒரு கேள்விக்குறி போட்டிருக்காரு. இவர் தான் நிறையா சூர்யாவை அட்டாக் பண்ணார். இவர் வந்து ஒரு விஜய் ரசிகர், தேட்டர் ஓனர். இவர் வந்து நிறையா மற்ற நடிகர்களை அட்டாக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கமலை பிடிக்காது. ஏன்னா கமல் சாருக்கு ரெட் கார்டு போட்டு இவங்க கையை சுட்டுக்கிட்டது நமக்கு தெரிஞ்ச கதை தான். ரோஹிணி பன்னீர்செல்வம் வந்து அதுக்கப்புறம் கையில் வந்து மோதிரம் போட்டதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. ஸோ இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு சூர்யாவை பிடிக்காது. ஏன்னா சூர்யா வந்து டைரக்டாக ஓடிடியில் 2 படம் கொடுத்துட்டாருங்கிற கோவம். அதனால அவரை எவ்வளோ தூரம் மட்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. பட் அதையும் மீறி இந்த முறை சூர்யா படத்துக்கு இவ்வளவு டிக்கெட் ப்ரெஷர் இருக்கு, பெரிய ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஓப்பனிங்லாம் பிரச்சனை இல்லை. கங்குவாக்கே பெரிய ஓப்பனிங் இருந்தது. படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும், வேர்ட் ஆஃப் மவுத்து நல்லா இருக்கணும். படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு வேர்ட் ஆஃப் மவுத் வரணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையணும். ஒரு சக கமல் ரசிகனாக சூர்யாவுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய நம்முடைய வாழ்த்துக்கள்.